தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உண்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உண்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா.
உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவாறே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நாட்டவாறே. ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதான் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் கலர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன். Praise the Lord. हालेलुया। हम सब आंखों को बंद करेंगे और परमेश्वर और देखेंगे। परमेश्वर से कहेंगे, धन्यवाद कर दो परमेश्वर, आपने और एक हफ्ता हमें संभाले रखा, स्वस्थ रखा, हमें अच्छे जीवन दी, इसलिए आपको धन्यवाद देता हूँ। आए हुए सभी को भविष्य के चरण में देता हूँ और हम उससे कहेंगे, हमारे जो विनती, हमारे जो दुआएं हैं, हम प्रभु के चरणों में देते हैं। हर एक प्रकार की समस्या, हर एक दुख सब प्रभु के चरणों में देते हैं और उनसे ये बातें हम कहेंगे कि हमें एक अच्छे जीवन देना प्रभु, अच्छे एक चरवाहे बनाना प्रभु,
ताकि हम आपके साथ संगति हो पाए, आपके साथ जुड़े रह पाए और आपके राज्य के लिए हम कार्य कर सके। धन्यवाद करते हुए परमेश्वर, ये प्रार्थना प्रभु यीशु के नाम से मांग। प्रभु तेरे चरणों में मैं आया हूँ, पापी जीवन में लाया हूँ। प्रभु तेरे चरणों में मैं आया हूँ, पापी जीवन में लाया हूँ। यीशु तू अमृत झरना है, जीवन जल पाने आया हूँ। प्यास मेरी बुझाना प्रभु तू, प्यास मेरी बुझाना प्रभु तू, करता हूँ मैं अर्चना। हालेलुया। मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। मेरे गुनाहों को धोना प्रभु जी, मेरे गुनाहों को धोना प्रभु तू, करता हूँ मैं अर्चना। मुझसे दया करना मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। प्रभु तेरे चरण में मैं आया हूँ, पापी जीवन में लाया हूँ। प्रभु तेरे चरण में मैं आया हूँ, पापी जीवन में लाया हूँ। यीशु तू अमृत झरना है, जीवन जल पाने आया हूँ। प्यास मेरे बुझाना प्रभु जी, प्यास मेरे बुझाना प्रभु जी, करता हूँ मैं अर्चना। मुझ पे दया करना मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। प्रभु तेरे प्रेम की मैं भूखी हूँ, प्रेम को मैं पाने आया हूँ। प्रभु तेरे प्रेम की मैं भूखा हूँ, प्रेम को मैं पाने आया हूँ। यीशु तू है जीवन रोटी, भूख मिटाने मैं आया हूँ। जीवन रोटी देना प्रभु जी, जीवन रोटी देना प्रभु जी, करता हूँ मैं अर्चना। मुझ पे दया करना मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। प्रभु अंधेरे में भटक रहा हूँ, उजियारा पाने आया हूँ। प्रभु अंधेरे में भटक रहा हूँ, उजियारा पाने आया हूँ। यीशु तू है जीवन ज्योति,
जीवन ज्योति पाने आया हूँ। अपना प्रकाश देना प्रभु, तू अपना प्रकाश देना प्रभु, तू करता हूँ मैं अर्चना, मुझ पे दया करना। मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। मेरे गुनाहों को धोना प्रभु तू, मेरे गुनाहों को धोना प्रभु तू, करता हूँ मैं अर्चना, मुझ पे दया करना। मेरे प्रभु ओ मेरे मसीह, करता हूँ मैं वंदना। हालेलुया। प्यार करूंगा मैं और ज्यादा तुझसे, आराधना और गहराई से। प्यार करूंगा मैं ज्यादा तुझसे, आराधना और गहराई से। पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम भी करूं। आराधना 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 आराधना। एबिनेसरो एबिनेसरो, अब तक तू सहारा मेरा। एबिनेसरो एबिनेसरो, अब तक तू सहारा मेरा। पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम भी करूं। आराधना 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 आराधना। एलेरोही एलेरोही, याद किया मुझे धन्यवाद प्रभु। एलेरोही एलेरोही, याद किया मुझे धन्यवाद प्रभु। पूरे किया धन्यवाद प्रभु, पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम भी करो। आराधना 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 आराधना। यहोवा रफा यहोवा रफा, चंगा किया धन्यवाद प्रभु। यहोवा रफा यहोवा रफा, चंगा किया धन्यवाद प्रभु। चंगा किया धन्यवाद प्रभु। पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम भी करूं। आराधना 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 आराधना
आराधना आराधना आराधना आराधना प्यार करूंगा मैं हर जागा तुझसे आराधना और गहराई से पूरे मन से आराधना पूरे बल से प्रेम भी करूं आराधना 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நைட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான், நானும் தம்பி மட்டும்தான். தம்பி அப்ராடில் இருக்கான், நான் இங்கே மும்பையில் இருக்கேன். அம்மா அப்பா மட்டும் ஊரில் இருக்காங்க. ஸோ 3ஆம் தேதி திங்கட்கிழமை நைட்டு அம்மா 1:30 கால் பண்ணி அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 2 டேஸாக ஒரு மாதிரி செஸ்ட் இரிட்டேஷனாக இருந்திருக்கு. பட் அவங்க அதை வந்து கவனிக்கலை. ஸோ அன்றைக்கி நைட்டு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண உடனே ஹாஸ்பிட்டலில் போகணும், ஏதோ நார்மலாக இருக்குன்னு அம்மா கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் இப்படிட்டு நீங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்கள், அப்சர்வேஷனில் வைக்கணுன்றாங்க. அம்மா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி மறுநாள் பார்ப்போம், என்ன விசாரிச்சு நம்ம ஊருக்கு போகலான்னு. செவ்வாய்க்கிழமை செக் பண்ணிட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் செஸ்ட் பெயின் தான், இது வந்து சிலருக்கு அட்டாக் மாதிரி வரும், சிலருக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த டே ஃபுல்லாக அவங்க நிறைய கன்ஃபியூஸ் பண்ணாங்க, இது ஸ்டண்ட் வைக்கணுமா இது பண்ணுமா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு வேறு ஹாஸ்பிட்டல் போனாங்க. இப்போ நானும் இல்லை டிஸ்கஸ் பண்ணிட்டு சஜஸ்ட் பண்ணேன், திருநெல்வேலிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் மாற்றிட்டோம். நாளைக்கு நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு வந்துட்டாங்க. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக ட்ரெயினில் தான் போனேன். தேர்ஸ்டே புதன்கிழமை அப்பாவுக்கு ஆன்ஜியோகிராம் செக் பண்ணிட்டாங்க, பிளாக்ஸ் இருக்குது. பட் அம்மாவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அவங்க சொல்கிற மெடிக்கல் டேர்ம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு புரியலை. ஸோ நான் தேர்ஸ்டே மார்னிங் போனேன். தேர்ஸ்டே மார்னிங் போகிறப்போ வந்து இதுக்கு முன்னாடி அன்றைக்கி நைட்டு 1:30 வந்து ஹெல்ப்புக்கு இருந்தது வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஒரு சித்தப்பாவும் இன்னொரு தம்பியும் அன்றைக்கி கூட வந்தாப்புல கோகுல், அந்த தம்பி தான் கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ வியாழக்கிழமை நான் போயிட்டேன். டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க 3 பிளாக்ஸ் இருக்குது, 2 மேஜராக இருக்குது, ஒன்று 95 ஒன்று 99, இன்னொன்று வந்து ஒரு 50 to 40% இருக்குன்னாங்க. ஆனால் அவங்க ஆஸ்பர் அவங்க உலகத்தில் அவங்க மெடிக்கல் டேர்ம்ஸை சொல்கிறாங்க, ஸ்டண்ட்டு வச்சாலும் லாங்காக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் 2 பிளாக்ஸ் இருக்குது, மேஜராக 2 ஸ்டண்ட் வைக்கணும். அப்புறம் மெடிக்கலில் இன்னொன்று ஏதோ கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்குது, அது கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் அப்படின்னாங்க. இல்லைனா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் ஒரு லாங் டைமுக்கு லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ். அப்போ என்னோட வெல்விஷர்ஸ் தம்பிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது எங்கள் அங்கிள் எங்களை கிறிஸ்துவில் வழி நடத்தின எங்கள் மாமாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ரொம்ப குழம்பிக்காதீங்க, கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணி ஓகே ஓப்பன் ஹார்ட் பண்ணலான்னு சொல்லி நானும் தம்பியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போதே கர்த்தர் எனக்கு ஒரு வண்டியில் ஒரு வார்த்தை கேட்டா ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி நான் விசுவாசம் எசப்ப நான் உங்கள் ஒப்பு கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஓகே சொல்லிட்டோம். நாங்கள் வியாழக்கிழமை ஓகே ஈவினிங் ஓகே சொல்லியிருக்கிறோம். வெள்ளி சனி மண்டே நெக்ஸ்ட் மண்டே 10ஆம் தேதி சர்ஜரி பிளான் பண்ணாங்க. சர்ஜரிக்கு முதல் நாள் ஒரு எக்கோ டெஸ்ட் எடுத்தாங்க. ஆக்சுவலாக யாருக்குமே சொல்லலை. எக்கோ டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ நான் அதில் எதாவது இருக்கான்னு கேட்கும்போது டாக்டர் எனக்கு தனியாக கூப்பிட்டு சொன்னார், 2018 வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக்னா ஸ்டார்டிங், அப்பவும் கர்த்தர் வருமுன்னே காத்தாரு எங்கள் அப்பாவை. ஸ்டார்டிங்லேயே அதை கண்டுபிடிச்சதுனால அதை கிளியர் பண்ணிட்டோம். நார்மலாக இருந்தாங்க, வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்போது டாக்டர் தனியாக கூப்பிட்டு சொன்னார், தம்பி ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால 20% ஆஃப் சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டாங்க. சர்ஜரி வந்து 20% ஒரு சான்ஸ் இருக்குது ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கும் கூட. அப்படிங்கும் போது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. ப்ரேயர் தான், வேறு என்ன, தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நான் தம்பிகிட்ட மட்டும் சொன்னேன், இன்னொரு எங்கள் தெரிஞ்ச ஒரு பாஸ்டர்ட்டே சொல்லியிருந்த மாதிரி, ஏன்னா தம்பிக்கு தெரியாமல் இருக்க கூட அவனே சொன்னேன். அப்புறம் சர்ஜரி முடிஞ்சிச்சு, கர்த்தர் கிருபையில் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. 3 பிளாக்கையும் பைபாஸ் பண்ணிட்டோம் டாக்டர் சொன்னார். என்னன்னா எனக்கு அந்த கிரிட்டிக்கல் தெரியுங்கிறதுனால எனக்கு தான் கொஞ்சம் இல்லை, அம்மா சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்க. அம்மாட்ட யாருமே சொல்லலை. இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் எனக்கு நைட்டு போய் பார்த்தோம். அப்போ நார்மலானாங்க. அப்புறம் அகைன் லாஸ்ட் மண்டே டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டில் விட்டுட்டு தான் நான் இந்த ஃப்ரைடே ஊருக்கு கிளம்புனேன். அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி நான் காரில் கூட்டு வரும்போது என் முன்னாடி போகிற காரில் அதே வசனம் ஜெயமோ கர்த்தரால் வரும்.
ஸோ கர்த்தர் எனக்கு உதவிப்படுத்தினார். நீ என்னை விசுவாசிச்சுன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதில் எனக்கு மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் 2 பேருமே தூரத்தில் இருக்கோம், எங்கள் அப்பா அம்மா தனியாக இருக்காங்க. இன்கேஸ் இதை கவனிக்காம விட்டு ஒரு அட்டாக் மாதிரி வந்துருந்துச்சுன்னா அம்மாவால் மேனேஜ் பண்ண முடியாது. இது எப்படி போயிருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அம்மாவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கு. முன்னமே எங்களுக்கு தெரிவிச்சு முன்னமே ரெக்டிஃபை பண்ண முன்னமே கொஞ்சம் மேஜர் சர்ஜரி தான், பட் இது நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அது ஒரு முன்னாடியே கர்த்தர் எங்களுக்கு காமிச்சு கொடுத்த ஒரு அது கூட தேவைகள் பணத்தை எல்லாம் செஞ்சாரு. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நிறையா ஜாப் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ நான் பாஸ்டர் சிஸ்டரை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க எல்லாருமே சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட ஜெபம் இன்னைக்கு எங்கள் அப்பாவை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுத்துருக்கு, கர்த்தர் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே இன்னொன்று, நான் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. நானும் தம்பியும் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எல்லாமே எடுத்துட்டோம். பட் அம்மா அப்பா இன்னும் வர்றதுக்கு ரொம்ப யோசனையில் இருக்கிறாங்க. அப்பாவுக்கு 2-3 டைம் ஐசியூ போயிட்டு வராங்க, 3 வேறு இஷ்யூனால. ஸோ அவங்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியும். அம்மாவும் அவங்க சின்ன வயசில் சண்டே ஸ்கூல் போன அனுபவம்லாம் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயங்குறாங்க. தெரியும் ஏசப்பா தான் உண்மை ஏசப்பா தான் நன்மை செய்கிறாரு, ஏசப்பா தான் ஹெல்ப் பண்ணுற எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அப்பா வீட்டு சைடு வந்து ஒரு பயங்கர ஒரு அத்தன்டிக் ஹிந்து ஃபேமிலி, அப்பா கூட பிறந்து 9 பேர் நிறையா பேருனால ரொம்ப தயங்குறாங்க. தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கோம். எனக்காண்டி ஜெபிச்சுக்கோங்க, அம்மா அப்பா சீக்கிரம் கர்த்தருக்குள்ள வரணும்னு நான் என்னோட ஜெபமாக இருக்குது. எனக்காண்டி ஜெபிச்சுக்கோங்க. எனக்காண்டி ஜெபிச்ச எங்களுக்காண்டி ஜெபிச்ச எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். हालेलुया। आइए हम भजन संगीता 84 पढ़ेंगे। हे सेनाओं के यहोवा, तेरा निवास क्या ही प्रिय है। मेरा प्राण यहोवा के आंगनों की अभिलाषा करते करते मूर्छित हो चला। मेरा तन मन दोनों जीवित ईश्वर को पुकार रहे। हे सेनाओं के यहोवा, हे मेरे राजा और मेरे परमेश्वर, तेरी वेदियों में गोरिया ने अपना बसेरा और सुपावेनी ने घोंसला बना लिया है, जिसमें वह अपने बच्चे रखे। क्या ही धन्य है वे जो तेरे भवन में रहते हैं, वे तेरी स्तुति निरंतर करते रहते। क्या ही धन्य है वह मनुष्य जो तुझसे शक्ति पाता है, और वे जिनको सिय्योन की सड़क की सुधि रहती है। वे रोने की तराई में जाते हुए उसको सोते का स्थान बनाते हैं। फिर बरसात की अगली वृष्टि उसमें आशीष ही आशीष उग जाती है। वे बल पर बल पाते जाते हैं, व उनमें से हर एक जन सिय्योन में परमेश्वर को अपना मुंह दिखाएगा। हे सेनाओं के परमेश्वर यहोवा, मेरी प्रार्थना सुन। हे याकूब के परमेश्वर, कान लगा। हे परमेश्वर, हे मेरी ढाल, दृष्टि कर और अपने अभिषक्ति का मुख दिखा, क्योंकि तेरे आंगनों की में 1 दिन का और कहीं 1000 दिन का उत्तम है। दुष्ट के डेरी में वास करने से अपने परमेश्वर के भवन की डेवरी पर खड़ा रहना ही मुझे अधिक भावता है, क्योंकि यहोवा परमेश्वर सूर्य और ढाल है। यहोवा अनुग्रह करेगा और महिमा देगा, और जो लोग खाड़ी चाल चलते हैं उनमें से वह कोई अच्छा पदार्थ रख ना छोड़ेगा। हे सेनाओं के यहोवा, क्या ही धन्य है वह मनुष्य जो तुझ पर भरोसा रखता है। आमीन। சங்கீதம் 84.
சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். आमीन। यीशु मसीह के नाम से आप सभी का स्वागत करते हैं। सभी लोग कैसे हैं? अच्छा है बोल के अच्छे से एकदम जोश से आना चाहिए ना आवाज। मैं हमेशा एक ही चीज बोलती हूँ, நான் ஒரே விஷயம் தான் எப்பவும் சொல்றேன், जो लोग मर गए वो तो स्तुति नहीं कर पाएंगे, யார் மரித்து போயிட்டாங்களோ அவங்க துதிக்க முடியாது. और हमें खुश रहने के लिए बस एक रीजन काफी है நம்ம இதுக்காக இன்னைக்கு வரை ஜீவனோட இருக்கோம், कि हम जीवित है। बोलेंगे हालेलुया, हालेलुया। कितने लोग हमारे साथ थे लेकिन अभी नहीं रहे, எவ்வளவு பேர் நம்மளோட இருந்தாங்க பயணத்துல, लेकिन இல்ல. परमेश्वर की कृपा हमारे ऊपर है ஆனா ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கு, कि परमेश्वर आज भी हमें जीवित रखे हैं। आज இன்னைக்கு கூட நம்ம உயிரோட. और क्या चाहिए? வேற என்ன வேணும்? हाँ कि नहीं? हालेलुया। आपसे एक छोटा सा चीज शेयर करना है ஒரு விஷயம் நான் या फिर बात करना है। ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். சரி, இப்ப இங்க எத்தனை பேர் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது कितने लोग यहाँ पर जब हम छोटे थे, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகும்போது, किधर बाहर लेके जाते थे, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, இப்ப இல்ல, जब बचपन में யாராவது நம்ம வந்து பெற்றோர்கிட்ட கேட்டிருக்கோமா, हम कभी पूछे क्या मॉम डैड से, டிக்கெட் எடுத்தீங்களா, आपने टिकट लिया क्या, எங்க கூட்டிட்டு போறீங்க, किधर ले जा रहे हो, போற இடத்துல சாப்பாடு கிடைக்குமா, उधर खाना मिलेगा क्या, जिधर போற இடத்துல தங்குற வசதி இருக்கா, उधर रहने के लिए जगह है எனக்கு क्या, வழியில ஏதாவது வேணும்னா கிடைக்குமா, कुछ चाहिए रास्ते में तो मिलेगा क्या, இந்த மாதிரி ஏதாவது கேள்வி நம்ம பெற்றோர்கிட்ட கேட்டிருக்கோமா? ऐसा हम बचपन में मॉम डैड से पूछते, सोच कर देखेंगे और जरा யோசிச்சு और பாருங்க. बोलिए, पूछे है क्या कभी? சின்ன வயசுல இப்படி கேட்டிருப்போமா, அம்மா அப்பாட்ட எங்க கூப்பிட்டு போறீங்க, யாருமே கேட்டதில்ல, कोई भी नहीं पूछे होंगे, யாருமே கேட்டதில்ல, कोई भी नहीं पूछे. இப்ப உள்ள பிள்ளைங்களும் கேட்டதில்ல அதெல்லாம்। अभी के जो बच्चे ये लोग भी पूछते नहीं है किधर लेके जा रहे हैं, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், उनको पता है நம்ம அப்பா அம்மா கூட நம்ம போறோம்னா अगर हम मॉम डैड के साथ जा रहे हैं இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், तो सब मिलने वाला है, நம்மளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், सब कुछ मिलेगा, எனக்கு தங்குற வசதி இருக்கும், रहने के लिए जगह அவங்க रहेगा, நம்ம கூட்டிட்டு போறாங்கன்னா अगर वो ले जा रहे அவங்க அதெல்லாம் நம்மளுக்கு செய்வாங்க, हैं तो वो करेंगे हमारे लिए, அத பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க। हम सोचेंगे भी नहीं,
அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு इसलिए परमेश्वर சிறு பிள்ளைகளை என் இடத்துல வர விடுங்க. बच्चे को मेरे पास आने ஏன் தெரியுமா? क्यों? அவங்கள மாதிரி அந்த மனசு நமக்கு வரணும். क्योंकि उनके जैसा जो हृदय है अपने को चाहिए. நம்மளுடைய சிந்தனை யோசிக்காம हमारा सोच विचार नहीं ஐயோ என்ன ஆகும் நாளைக்கு, क्या होगा, நான் என்ன செய்ய போறேன், क्या होगा, என்னோட இந்த தேவைக்கு நான் என்ன செய்ய போறேன் मेरा जरूरत அப்படின்னு कैसा நம்ம पूरा யோசிக்கவே வேண்டாம். होगा, ये हम नहीं सोचेंगे. ஏன்னா எல்லாமே அவரு பாத்துக்குவாரு. क्योंकि सब कुछ परमेश्वर அவரு உங்களை அழைச்ச தேவன். ने आपको அவரு நம்மள விசாரிக்காம வேற யார் वो விசாரிப்பாங்க? नहीं पूछेंगे तो और कौन அவருக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்ன வேணும்? क्या चाहिए. இந்த ரோட்ல உங்களை கூட்டிட்டு போறாங்கன்னா अगर कोई அந்த ரோட்ல பள்ளம் மேடு இருக்குன்னு அவருக்கு தெரியும். उनको पता है वो रास्ते அவரு में பாத்துக்குவாரு. problem है, फिर भी वो संभालते हैं. 1 பேதுருல एक पत्र 5ல 6வது வசனம் 5:6 என்ன சொல்லுதுன்னா, क्या लिखा है, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு सही समय में तेको बढ़ा, தேவன் கரத்துல நீ அடங்கி இரு. परमेश्वर के हाथ में अपना ஒரு சரியான நேரம் வர வரைக்கும், एक सही समय आने அந்த तक சரியான நேரத்துல கர்த்தர் உங்களை தூக்குற வரைக்கும் और वो सही समय में परमेश्वर நம்ம को தேவனுடைய जाने तक கரத்துல परमेश्वर के நம்மள हाथों में தாழ்த்தி அர்ப்பணிக்கணுமா. हमें नम्र बनाना है, दिल हालेलुया. सरेंडर कर. ஆனா நம்ம என்ன பண்றோம்? हम क्या करते हैं, நம்மளுடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடியே हमारा समय आने நமக்கு से இது पहले ஆகல, वो नहीं அது हुआ, ஆகல, ये नहीं हुआ, ஏன் எனக்கு மட்டும் ஆகல. क्यों मेरे को नहीं हुआ. இந்த தாழ்த்தி கரெக்டான நேரம் அப்படின்னா என்னதுன்னா, सही समय मतलब क्या, இன்னைக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு உயர்வு வந்திருக்கலாம். आज किसी और को कोई बढ़ा है, நம்ம என்ன செய்வோம்? हम क्या, ஏன் எனக்கு ஆகல, मेरे को क्यों नहीं हुआ, ஏன் எனக்கு மட்டும் நடக்கல. मेरे को क्यों नहीं हुआ. அதனால்தான் इसलिए பவுலூஸ் கரெக்டா சொல்லியிருக்காரு, पॉल कहता இந்த है மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க கூட நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. अगर खुश है लोग तो आप அழுவுறவங்க கூட நீங்க எப்படி இருக்கணும்? रो रहे कोई அவங்க கூட நீங்க அழுவணும். तो आपको रोना है. ஆனா நம்ம என்ன பண்றோம்? हम क्या करते மத்தவங்க சந்தோஷமா இருக்கும்போது हैं, अगर कोई और அட அவனுக்கு மட்டும் நடந்துருச்சு, उनको सिर्फ ஏன் எனக்கு நடக்கல? मेरे को क्यों नहीं हुआ, அப்ப நம்ம சந்தோஷமா அவங்க கூட இருக்கிறது இல்ல. तो हम खुशी ஒருத்த அழுவும் போது और हम இவனுக்கு நடந்துருச்சு, अगर कोई और रो रहे हैं, அவனுக்கு तो ये அழுவும் बोलते போது हैं. अगर वो रो रहे हैं, நம்ம சிரிக்கிறோம். हम हंसते हैं. இன்னைக்கு आज ஒரு சரியான சமயம் நம்மளுக்கு வர வரைக்கும் ये एक सही समय आने நம்மள हम अपने आप ஏசப்பா को கரத்துல परमेश्वर के தாழ்த்தி हाथों அர்ப்பணிக்க में போறோம். दिन बनाना है, ஏன்னா அவர் கரெக்டான நேரத்துல என்ன பண்ணுவாரு? क्योंकि நம்மள सही समय में உயர்த்துவார். वो हमें ऊंचा करेगा. லிஃப்ட் பண்றது ஒண்ணு, எக்ஸால்ட் பண்றது ஒண்ணு, एक होता है ऊंचा करना और एक करना है उठा के. தூக்குறது ஒண்ணு, உங்களை உயர்த்தி வைக்கிறது ஒண்ணு. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கும் ஏசப்பா உங்களுக்கு உயர்த்த போறாரு. आज भी परमेश्वर आपको ऊंचा, ஆனா அதுக்கு ஒரு சீக்ரெட் என்ன இருக்குன்னா, और उसका एक सीक्रेट அவர் क्या है, கரத்துல நம்மள கொடுக்கணும். उनके हाथों में अपने को अर्पित ஒரு करना சின்ன பையன் है. एक छोटा लड़का அவங்களுடைய தாத்தா வீட்டுக்கு போகும்போது उसका नाना का ஒவ்வொரு முறையும் மேல பாப்பானா, ऊपर देख அந்த அந்த மேல அந்த இதெல்லாம் வைக்கிற இடத்துல ऊपर ஒரு जो सामान பொக்கிஷம் रहता இருந்துச்சாம். है, एक गिफ्ट है. டெய்லி அப்ப வருஷம் போகும்போதெல்லாம் ட்ரை பண்ணுவானா, हर साल जब वो जाता है वो ट्राई करता அது எப்படியாவது நம்ம என்ன இருக்குன்னு பாத்துடணும்னு. है. वो गिफ्ट क्या है, वो அப்புறம் சேர் எல்லாம் போட்டு பார்த்தானா, फिर शेयर सब लगा के ट्राई முடியலையா? किया, नहीं हुआ. அவங்க தாத்தாவும் கொஞ்சம் வருஷமா பாத்துக்கிட்டே இருந்தாரு, இவன் என்னவோ ட்ரை பண்றான்னு. उसका नाना भी देख रहे थे कि कुछ तो ये ट्राई कर रहे हैं. அதுக்கப்புறம் அவனால முடியாத ஒரு சமயத்துல उससे नहीं हुआ. 2 கைய விரிச்சிட்டு அவங்க தாத்தாட்ட, फिर उससे दोनों हाथ தாத்தா தூக்கு मेरे को उठाओ, அப்படின்னு சொன்னானா. ऐसा அவங்க बोला. தாத்தா தூக்கி फिर उन्होंने இப்படி उठाया. காட்டின உடனே और அவனுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சுதான். फिर उसको जो चाहिए ஹalleluya. இன்னைக்கு நம்ம அந்த சிறு பையனை போல आज हम भी छोटे, ஒண்ணும் யோசிக்க கூடாது, कुछ सोचना नहीं, எதையும் சிந்திக்க கூடாது, कुछ ज्यादा எதுவும் பிளான் போட வேண்டாம், कुछ प्लान नहीं, நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலைப்பட வேண்டாம். कुछ आपको सोचना नहीं. வெறும் ஒண்ணுதான் செய்யணும். एक ही सिर्फ நம்ம 2 கரத்தை விரிச்சு, हमारा दोनों அப்பா என்ன தூக்குங்கப்பா, बोलना है कि என்னால முடியாது, मेरे से உம்மால மாத்திரம் கூட அப்பா आपसे ही होगा. அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சாட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. आज अच्छा गवाही, தேவன் சாட்சியில பிரியப்படுற தேவன் அவரு. गवाही देना अच्छी बात அவர் செய்த சிறு நன்மை கூட है. कुछ भी उन्होंने நம்ம आपके வந்து लिए இங்க अच्छा சொல்லும் போது किया. हम आके அது अगर बोलेंगे, அநேகருடைய விசுவாசத்திற்கு பிரயோஜனமா இருக்கும். काफी लोगों का विश्वास बढ़ता है. அதனால எப்பவுமே அவர் हमेशा செய்த நன்மைகளை उनका जो अच्छा நீங்க है, வெட்கப்படாம आपको இங்க नहीं வந்து शर्माना है, आके அத சொல்லணும். गवाही देना है. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. तमिल का गाना आप लोग भी गाना चाहिए. इसके लिए वही तमिल का गाना हम लोग ने इंग्लिश में भी उसका लिरिक्स दिया है. सब लोग मिलकर, कोई भी समय हो, छोटा समय, स्मॉल टाइम बड़ा, या फिर बड़ा, நீங்க உங்களுடைய ஒண்ணு இல்லாத சமயத்திலயும் இருக்கட்டும், अगर कुछ भी नहीं है இல்ல கை நிறைய பிளெஸிங்ஸ் கூட இருக்கட்டும், और पूरा எல்லா आशीर्वाद சமயத்திலயும் ஒண்ணுதான் ஞாபகம் வச்சிருக்கணும். हर समय में யார் நம்மளுடைய தேவன்?
कौन है अपने पिता? ஏசப்பா. यीशु। அவர் மாத்திரம் நம்ம என்ன பண்ண கூடாது? क्या नहीं करना है? மறக்கவே கூடாது. हम नहीं भूलना। ஹalleluya. हालेलुया। உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சல பிரவாகம் சூழ்ந்திட நின்றால் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சல பிரவாகம் சூழ்ந்திட நின்றால் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு. ஏற்றமாய் தோன்றும் பாதைகள் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகள் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம் நிற்பதல்லோவும் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம் நிற்பதல்லோவும் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை. எல்லாரும் கண்களை மூடுவோம். हम सब अपने आंखें बंद करेंगे। ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ராஜா. धन्यवाद पिता, இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் इस அப்பா. समय के लिए हम आपको धन्यवाद करते हैं। இந்த வேலையிலுமாய் தகப்பனே, ये समय में भी परमेश्वर, வந்திருக்கும் ஒவ்வொருவரையுமாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. जो लोग भी आए उनको आपके हाथ में अर्पित करें। வந்திருக்கிற ஒவ்வொருடைய மன விருப்பத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. हर एक जन का इच्छा आप जानते हैं, அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. क्या है आप जानते हैं। இன்றைக்குமாய் தேவனே, आज भी परमेश्वर, இந்த வசனத்தின் மூலியமாய் நீர் ஒவ்வொருவரோடும் பேசுங்க தகப்பனே ये ராஜா. वचन के द्वारा आप बात करो परमेश्वर। இந்த இடம் முழுவதுமாய் தகப்பனே நீர் அசைவாட வேண்டும் அப்பா. ये पूरा जगह में परमेश्वर आप रहना चाहिए, आपका ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே நீர் இருக்க வேண்டும் हर தகப்பனே. एक वचन में आप रहना चाहिए परमेश्वर। எங்களை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. हमें छिपाकर आप प्रकट हो। நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ராஜா.
हम घटना चाहिए परमेश्वर और आप உங்க बढ़ना கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में अर्पित எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारे महिमा आपको எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உபாகமம் ड्यूटरनॉमी में 8வது அதிகாரம் व्यवस्थित विवरण 17வது வசனம். 8 में 17 पढ़ेंगे। व्यवस्थित विवरण 8 में 17। எட்டுல 17. Then you say in your heart, my power and the might of my hand have gained me this wealth. सब रीड करेंगे हिंदी में तमिल में। और कहीं ऐसा ना हो कि तो सोचने लगे यह संपत्ति मेरे ही सामर्थ्य और मेरे ही भुजबल से मुझे प्राप्त हुई। ஹalleluya. तमिल में भी तमिल। read करें। என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருந்த எச்சரிக்கையா இருந்து ஹalleluya. முதலாவது வார்த்தை என்ன சொல்லுது? क्या बोल रहा है वचन? என் சாமர்த்தியமும் என் சாமர்த்தியமும் मेरा जो सामर्थ्य, வேற என் கை பலனும் என் கையின் பலனும். मेरे हाथ का जो बल है। உங்களுக்கு இன்னைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, आज भी हमें क्या लगता என்கிட்ட இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் है? मेरे पास जो भी है, என்னுடைய சாமர்த்தியத்தினாலும் मैंने कमाया है, என்னுடைய பலத்தினாலும் मेरा बल है, வந்ததுன்னு தான் आया है। நம்ம இருதயத்துல நினைக்கிறோம். हम सोचते हैं, அங்கேயும் அதுதான் நடந்துச்சு. यहाँ पर भी ஏசப்பா வந்து यीशु இஸ்ராயேல் ஜனங்களை इस्राएल के लोगों எகிப்து தேசத்திலிருந்து इजिप्ट கானானுக்கு கூட்டிட்டு को போனாரு. कानान ले जा रहे हैं। எல்லாருக்கும் தெரியும் 40 வருஷம் அந்த பிரயாணம் இருந்துச்சு. उनका 40 அதுல साल அநேக का रेगिस्तान பிரச்சனைகள், का काफी प्रॉब्लम, and ரொம்ப வித்தியாசமான முறையில, अलग अलग அதிசயமான முறையில बहुत தேவன் அவங்கள வழி நடத்தினாரு. परमेश्वर ने ஆனா இருந்தாலும் फिर भी அந்த இஸ்ராயேல் ஜனங்கள் மனசுல वो इस्राएल என்ன के लोगों के வந்துச்சுன்னா, अंदर में दिल में क्या था? நான் என்னுடைய சாமர்த்தியத்தினால, मेरे बल से, நான் என்னுடைய பலத்தினால मेरे सामर्थ्य நான் வந்து இதெல்லாம் से சம்பாரிச்சிருக்கேன். मैं सब कुछ कमाया। நான் இன்னைக்கு ஐஸ்வர்யவானா இருக்கனா, इसलिए मैं आज அது धनवान என்னுடைய பலன், वो मेरा அது सामर्थ्य, என்னுடைய मेरा சாமர்த்தியம் सामर्थ्य। அப்படின்னு நினைச்சானா. ऐसा उन्होंने बोला। எப்பவுமே ஒவ்வொரு வசனமும் அது நம்மளோட தான் பேசும். वचन हमारे साथ बात। இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். आज हम நம்ம நிறைய ஒரு சூழ்நிலையில कोई तो एक परिस्थिति நம்ம में சொல்லுவோம், हम बोलते நான் கஷ்டப்பட்டேன், मैं बहुत मेहनत நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன், बहुत मेहनत करके நான் படிச்சதுனாலதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது, मैं पढ़ाई किया इसलिए நான் இத செஞ்சதுனாலதான் எனக்கு அது கிடைச்சது. ये किया इसलिए मुझे அப்படி இன்னைக்கு அங்கேயும் அதேதான் இருக்கு. उधर भी यही அவங்க அன்னைக்கு நிறைய கடந்து வந்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. बहुत कुछ उन्होंने ஆனா पार करके आए। எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வாயில இருந்து வார்த்தை எப்படி வந்துச்சு सब பாத்தீங்களா? मिलने के बाद मुंह में से क्या शब्द என்னுடைய निकला? பலன், मेरा ताकत, என்னுடைய சாமர்த்தியம் मेरा सामर्थ्य, அப்படின்னு தாங்க வந்திருக்கு. ऐसा उन्होंने ஆனா फिर भी வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? वचन क्या कहता है? அவர் கரத்துல நம்ம தாழ்த்தி கொடுக்கும் போது उनके हाथों में अगर அவர் தான் நம்மள உயர்த்துறாராம். वो हमें बड़ा करते हैं। ஆனா हालेलुया। அது நம்ம அவர் தான் நம்மள உயர்த்தினாருன்றதே நம்ம மறந்துடுறோம். उन्होंने बड़ा किया वही भूल जाते, மறந்துட்டு भूल நல்லா இருக்கும்போது अच्छा है तभी எல்லாரும் முன்னாடியும், सबके அந்த सामने காலத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், वो टाइम में बहुत मेहनत, நான் உழைச்சேன், मैं बहुत எனக்கிட்ட இந்த வேலை இருந்துச்சு, ये काम था, அதனால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ये सब कर पाए। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நாம फिर भी என்ன परमेश्वर சொல்லணும்னா, क्या बोलना எல்லாம் அவருடைய கிருபை, सब उनका எல்லாம் அவருடைய கிருபை. सब उनका இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா आज मैं हूँ, அது அவருடைய கிருபை. उनका कृपा இன்னைக்கு இந்த வேலை எனக்கு கிடைச்சதுன்னா आज ये काम मिला, அது அவருடைய கிருபை. उनका कृपा है। இன்னைக்கு நான் இந்த படிப்பை படிச்சிருக்கேன்னா आज ये पढ़ाई அது किया, அவருடைய கிருபை. उनका कृपा है। இன்னைக்கு என் பிள்ளைங்க படிச்சிருக்குன்னா आज मेरे बच्चे पढ़े, அது அவருடைய கிருபை. उनका कृपा है। இன்னைக்கு நான் இந்த சாப்பாடு சாப்பிடுறேன்னா आज ये खाना அது खाया, அவருடைய கிருபை. वो उनका कृपा இன்னைக்கு है। எங்க அப்பா சுகம் அடைஞ்சிருக்காருன்னா आज मेरा पिता அது அவருடைய கிருபை. ठीक है, वो उनका இதுதான் कृपा है। உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் यही है அவரோடு இருக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். लोगों में और अपने में अंतर, ஏன்னா क्योंकि ஒண்ணு இல்லாத போது कुछ நம்ம भी நம்மள नहीं था। தாழ்த்துறோம். हम अपने आप ஏன்னா को என்கிட்ட दीन ஒண்ணு बना- இல்ல, मेरे पास कुछ नहीं நம்ம है। தாழ்த்து ஒரு கையில ஒப்பு கொடுக்கிறோம். हम दीन बना அவர் के கையில अपने நம்ம अर्पित ஒப்பு கொடுத்த कर- உடனே जब आप अर्पित करते हो, அவர் நம்மள தூக்குறாரு. वो अपने को ऊंचा कर, அவர் நம்மள தூக்குன உடனே और जैसा वो நம்ம ऊंचा அவரை करता है, மறந்துடுறோம். हम भूल जाते हैं, திரும்ப அவரை மறந்த உடனே फिर हम भूल நம்ம जाते கீழே விழுந்துடுறோம். हैं, फिर वापस नीचे गिरते அப்புறம் திரும்ப கீழே விழுந்த உடனே हैं। नीचे गिरने के बाद ஒண்ணும் இல்ல,
कुछ भी नहीं, திரும்ப ஒண்ணும் இல்லாத சமயத்துல என்ன பண்றோம்? फिर कुछ भी नहीं है, நம்ம தாழ்த்துறோம். हम वापस ஆனா दीन இன்னைக்கு बनाते அப்படி இருக்க கூடாது. हैं। आज ऐसा नहीं ஏன்னா है, ஒண்ணும் இல்லாதவன் मैं कुछ भी नहीं, எப்படியும் தாழ்த்திடுவான். ஏன்னா அவன்கிட்ட ऐसे ஒண்ணும் में இல்ல. दीन बनाता है, ஏன்னா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. क्योंकि उसके पास कुछ नहीं है, அதனால அவன் தாழ்த்திடுறான். फिर भी वो दीन ஆனா रहता இன்னைக்கு தேவனை அறிஞ்ச பிள்ளைகளா है, நாம फिर भी परमेश्वर को जान எல்லாம் இருக்கும் போது सब कुछ होने நம்ம के बाद தாழ்த்தணும். हम दीन, எல்லா பிளெஸிங்ஸ் இருக்கும் போதும் सब blessing நம்மள लेने के बाद தாழ்த்தணும். हम दीन, ஏன்னா அதுதான் वही அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு वही வித்தியாசம். डिफरेंस है। ஒரு கனியோட இருக்கிற மரம் एक जो वृक्ष जिसमें सब फ्रूट, எவ்வளவு கனி இருக்கோ कितने भी फ्रूट, அது அந்த வெயிட்ல தாங்க முடியாம அது கொஞ்சம் குனிஞ்சுதான் நிக்கும். அந்த மரம் वेट के बगैर वो नीचे झुक जाता है, ஒண்ணு இல்லாத மரம் நேரா நிக்கும். वो स्ट्रेट, ஏன்னா அதுல வெயிட் இல்ல. क्योंकि वेट नहीं है। இன்னைக்கு அந்த மரத்தை போல நம்ம இருக்கணும். आज वो वृक्ष जैसा हमें நம்ம கிட்ட எல்லா கனிகள் இருந்தும் सब रहने के बावजूद நம்ம இருமாப்பா நிக்காம நம்ம தாழ்த்தி தான் हम இருக்கணும். गर्व में नहीं घूमना ஹalleluya, हमें दीन ஹalleluya. இன்னைக்கு நம்மள பாக்குற ஜனங்க आज लोग हमें देख நமக்குள்ள இருக்கிற हमारे अंदर இயேசப்பாவை பார்க்கணும். यीशु मसीह को ஓ, देख, இவங்க இவ்வளவு இருந்தும் इतना रहने के இவ்வளவு बाद தாழ்மையா எப்படி இருக்க முடியுது? फिर भी इतना हम्बल कैसा रहता, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ரீசன் தான். हमारे पास एक ही वजह है, இத கொடுத்தது எல்லாம் அவர்தான். ये जो भी मिला है எந்த ஒண்ணும் இல்ல. मेरा कुछ भी नहीं है। ஹalleluya. அடுத்த வசனம் பாருங்க. ஏசப்பா என்ன சொல்றாங்க 18வது வசனத்துல? உன் தேவனாகிய கர்த்தரே நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்காக பலனை உனக்கு குறிக்கிறவர். ஹalleluya. Hallelujah. Let's read in Hindi. 18वां वचन. परंतु तू अपने परमेश्वर यहोवा को स्मरण रखना, क्योंकि वही है जो तुझे संपत्ति प्राप्त करने की सामर्थ्य इसलिए देता है कि जो आशा उसने तेरे पूर्वजों से शपथ खाकर मांगी थी उसको पूरा करे, जैसा आज प्रकट है। ஹalleluya. வசனம் என்ன சொல்லுதுன்னா, वचन क्या कर, இன்னைக்கும் நம்ம ஒரு விஷயம் தான் ஞாபகத்துல வச்சிருக்கணுமா? हमें एक चीज அது स्मरण என்னது? அது क्या है वो, உனக்கு இன்னைக்கு அந்த பலன் கிடைச்சிருக்குல்ல, आज आपको அது உன தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்காரு. परमेश्वर ने दी। இந்த வசனம் பாருங்க. நம்ம முதலாவது என்ன சொன்னோம்? पहले हम क्या, என்னுடைய பலன், मेरा बल, என்னுடைய சாமர்த்தியம், मेरा நான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சேன். मैंने किया सब। உடனே தேவன் அடுத்த வசனத்தை சொல்றாங்க, Next वचन, மறந்துடாத நீனு, ये बात உனக்கு இந்த பலன் நான் கொடுத்தது. बल मैंने, யார் கொடுத்தது அந்த பலன்? दिया ये बल, தேவன் கொடுத்தது. परमेश्वर ने दिया। நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்திலயும் ஏசப்பா நம்மளுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. सही परमेश्वर में வசனம் தான் நமக்கு தேவன். वचन ही है हमारे लिए परमेश्वर। இன்னைக்கும் நம்மளோட இந்த வசனம் எதற்கு பகிர்ந்திருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. आज भी ये वचन परमेश्वर ஏன்னா அநேக காரியங்கள் இருக்கலாம் நம்ம काफी இருதயத்துல, सारा चीज अपना हृदय में रहेगा, என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி मेरे சொல்றதுக்கு. से हुआ कर। இனி நம்ம வாயால ஒரு நாளும் அந்த மாதிரி வார்த்தைகள் வராதபடிக்கு, आज के बाद हम कभी ये नहीं बोलना चाहिए, ஏன்னா நம்ம எவ்வளவு தாழ்த்த 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 தேவன் நம்மள அப்படியே உயர்த்து கொண்டு போக போறாரு. ना हम हमारे दिन बनाते हैं हमें, எதுக்கு उतना தெரியுமா? परमेश्वर आगे ले जाते हैं, ஏன்னா அவரு நாம மகிமைப்படணும். क्योंकि उनका ஹalleluya. नाम का महिमा। எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹalleluya. परमेश्वर का नाम ऊंचा है। ஒவ்வொரு காரியமும் ஏசப்பா நம்மள்ட்ட சொல்லும்போது परमेश्वर हर एक அது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்ட அவர் இந்த பூமியில ஏற்கனவே வாழ்ந்துட்டு தான் போயிருக்காரு. वो उन्होंने ऑलरेडी वैसा जिया है। நம்ம சொல்லுவோம், हम बोलेंगे, ஏசப்பா போல நம்ம ரொம்ப பாசமா இருக்கணும், हम बहुत प्यार से रहना चाहिए, தான் எதிரிகளை மன்னிக்கணும் எல்லாம் சொல்லுவோம். लोगों को माफ कर அதே देना மாதிரி தான் ஏசப்பா चाहिए। वैसे ही தன் பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னையே அர்ப்பணிச்சாரு, पिता का जो सोच है उसके लिए उन्होंने खुद को தன்னையே जीवन बनाया, தாழ்த்தினாரு. अर्पित किया। அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? आज हमें क्या, அவருடைய சித்தத்திற்கு उनका जो सोच है, நம்மள தாழ்த்தணும். हम अपने आप நம்மள को दीन தாழ்த்தும் போது बनाए। हम जब அவர் நம்மள என்ன பண்ணுவாரு? क्या करते हो, உயர்த்துவாரு. वो बड़ा करते हैं। தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபையை அளிக்கிறார். जो दीन Hallelujah. है, उसको परमेश्वर कृपा देते हैं। இன்னைக்கு உங்களுக்கு கிருபை வேணுமா? आज आप एक அப்ப कृपा அதுக்கு சாபி என்னது? उसका நம்மள क्या है? தாழ்த்தணும். हमें दीन बनाना है। எப்பவுமே நம்ம யார்கிட்டயாவது ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா अगर हमें किसी से कुछ நம்ம मांगना है, பாடி லாங்குவேஜே அதை சொல்லும். हमारा जो நம்ம body இப்படி language है, போகும்போது अगर हम ஓ दीन இவனுக்கு बना ஏதோ வேணும், तो उन्हें जो समझ आ जाते कि उन्हें कुछ அப்ப நம்ம தேவன் முன்னாடி चाहिए। तो परमेश्वर நம்மள எப்படி தாழ்த்துறோமோ कैसा हम அப்ப நம்மளுக்கு கிருபை கிடைக்கும். उतना हमें कृपा அவர் मिलती है। கிருபையே நமக்கு போதும். उनका कृपा काफी है। ஹalleluya. சோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? क्या करना है अपने आप को, தாழ்த்தணும். हमें दीन बनाना है। அவர் கிருபை நமக்கு கிடைக்கும்.
அந்த கிருபையே நம்மளுக்கு போதும். उनका कृपा काफी है। ஹalleluya ஹalleluya. Hallelujah. தானியேலின் புஸ்தகம் In the book of Daniel, 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 4 में डैनियल के पुस्तक लेंगे। Daniel chapter 4. எல்லாரும் ராஜா நெபுகாத்நேசரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. हम सुने होंगे नेबुकदनेस्सर के बारे में। ரொம்ப நல்ல ராஜாவா அவரு நம்ம वो अच्छा பார்த்த राजा வரைக்கும். थे। தான் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்ச ஒரு ராஜா. वो ऐसा राजा है जो सोचे मैं ही सब कुछ हूँ। ஆனா அப்படிப்பட்டவரை वैसा एक राजा தேவன் எப்படி மாத்தினாரு परमेश्वर ने அப்படின்றத कैसा நம்ம चीज பார்க்க किया, போறோம். वो देखेंगे हम। 4வது அதிகாரத்துல 30வது வசனத்தை படிப்போம். 4 में 30 रीड करेंगे। क्या ये बड़ा लोग नहीं है जिसमें ही अपने बल और सामर्थ्य से राजनिवास होने को और अपने काम की बड़ाई के लिए ऐसा है। ஹalleluya. हालेलुया। தமிழ்ல வாசிப்போம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்திற்கு ராஜ்யத்திற்கு அரணாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னேன். ஹalleluya. हालेलुया। இங்க ராஜா நெபுகத்நேசர் राजा नेबुकदनेस्सर தன்னையே பெருமை பாராட்டிக்கிறாங்க. खुद का गर्व कर रहे இந்த हैं। இவ்ளோ பெரிய பாபிலோன इतना बड़ा बैबीलोन நான் என்னுடைய பலத்தினால கட்டினேன், मैंने बनाया, என்னுடைய சாமர்த்தியத்தினால கட்டினேன், मेरे बल से, அது என்னுடைய மகிமைக்கென்றே நான் கட்டினேன் मेरे सामर्थ और அப்படின்னு मेरे नाम के लिए। இங்க ராஜா ये राजा தன்னை தானே பெருமை பாராட்டிக்கிறாங்க. खुद के बारे में बड़ाई ஒரு कर रहे हैं। தாழ்மைக்கு ஒரு ஆப்போசிட் தான் வந்து பெருமை. दीन का ऑपोजिट है गर्व। இங்கேயும் அந்த ராஜா எல்லாமே सब कुछ அவராலே ஆச்சு என்று वो खुद से ही बनाया, அவங்களே பெருமை பாராட்டிக்கிட்டு खुद के இருந்தாங்க. बारे में बड़ाई कर। யோசிச்சு பாப்போமா? सोच कर देखो, இப்ப நம்ம சொன்னது போல अभी हम जैसे எந்தெந்த சூழ்நிலையில कैसे நம்ம நம்மளையே பெருமை பாராட்டி இருக்கோம். हम खुद के बारे में बड़ाई कर। இன்னைக்கும் आज भी நம்ம என்னதான் தேவ பிள்ளைகளா இருந்தாலும் अभी हम परमेश्वर சில के சமயத்துல कई कई நம்மளும் நினைப்போம், हम भी ஏன் सोचते हैं, என் பேரை வாசிக்கல, क्यों मेरा नाम ஏன் नहीं என் बोला? பேரை சொல்லல, क्यों मेरे नाम நானும் இத செஞ்சேன், मैंने भी किया, நானும் அதற்காக காசு கொடுத்தேன், मैं भी ஆனா पैसा என் பேரை வாசிக்கல. मेरा नाम नहीं ஆ, எனக்கும் முன்னாடி நிக்கணும். मेरे को भी आगे அது रहे। என்ன நான் பாடும்போது மட்டும் மியூசிக் கம்மி ஆகுது, मैं जब गा रहा हूँ तभी म्यूजिक, ஏன் நான் படிக்கும் போது மட்டும் மைக் வேலை செய்யல. मैं जब बात करता हूँ तभी माइक क्यों नहीं काम कर रहे हैं? சின்ன உதாரணம் தான், बहुत छोटा ஆனா நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால है मनुष्य, நம்மளும் சில நேரத்துல हम भी இந்த பெருமையை தான் தேடுறோம். यही ஏன் எனக்கு மட்டும் இல்ல, क्यों ஏன் मेरे என் लिए? பேரை சொல்லல, मेरा नाम நானும் வந்தேன், मैं भी நானும் கொடுத்தேன், मैं भी நானும் இருந்தேன். मैं भी था। இங்கேயும் நெபுகாத்நேசர் नेबुकदनेस्सर भी அந்த அவ்வளோ பெரிய பாபிலோனை கட்டினது इतना बड़ा முழுக்க முழுக்க என்னுடைய பலன், मैंने बनाया, என்னுடைய சாமர்த்தியம், मेरे बल से எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நான் கட்டி இருக்கேன் इतना बड़ा बैबीलोन அப்படின்னு मैंने பெருமை. बनाया। वो खुद के बारे में सोच रहे हैं। இன்னைக்கு நம்மள யாராவது आज இது என்னாலதான் நடந்துச்சு मेरे वजह से அப்படின்னு हुआ। நினைச்சோன்னா अगर हम அது எல்லாம் மூட்டி கட்டி வைக்க வேண்டிய ஒரு சமயம் இது. ये वो समय है, दूर रखो वो सब। உங்களாலயும் என்னாலயும் ஒண்ணும் ஆகாது. आपसे और मेरे से कुछ नहीं होगा। மாஸ்டர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு, मास्टर एक चीज कहते हैं, மாஸ்டர் நாங்க இதை பண்ண போனோம் அதை பண்ண போனோம்னா हम लोग अगर நீ बोलते हैं, हम ये ஒன்னும் பண்ண வேணாம், कर, तुम लोग कुछ भी मत करो। நீ ஒரு ஆணியும் பண்ண வேணாம். அந்த மாதிரி वैसे நம்ம ஒன்னும் பண்ணல, हम कुछ नहीं किए। எல்லாம் அவர்தான் பண்ணாரு. उन्होंने ஆனா ஆனா இங்க நெபுகாத்நேசர் ராஜா नेबुकदनेस्सर, இந்த பாபிலோனை நான் தான் ये கட்டினேன், बैबीलोन को मैंने बनाया, என்னுடைய பலன், मेरे बल से, என்னுடைய சாமர்த்தியம் मेरे அப்படின்னு சொன்னாரு. ऐसा बोले। ஆனா அது சொன்ன உடனே என்ன ஆச்சு தெரியுமா? वो बोलते ही क्या हुआ? உடனே வானத்துல இருந்து ஒரு சத்தம், हेवन से एक आवाज आई, இன்னைக்கே நீ மனுஷங்கள்ல இருந்து உன்னை தள்ளப்பட்டு வைப்போம், आज तुझे हम अलग कर, நீ மாடுகளை போலதான் புல்ல தின்னுவ तू गाय जैसा அப்படின்னு खाएगा। சொல்லி அங்க இருந்து ஒரு சத்தம். वैसा एक आवाज आया। நம்ம 34வது வசனத்தை படிப்போம். 34 रीड करेंगे। அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகத்நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது
हालेलुया 34 हिंदी Let's में read 34. उन दिनों के बिताने पर मुझे नबूकदनेस्सर की अपनी आंखें स्वर्ग की ओर उठाई और मेरी बुद्धि फिर जाए कि तो ही तब मैं परम प्रधान को धन्य कहा और जो सदा जीवित है उसकी स्तुति और महिमा यह कहकर करने लगा, उसकी प्रभुता सदा की है और उसका राज्य पीढ़ी से पीढ़ी तक बना रहने वाला है। हालेलुया அப்படி சொல்லி எல்லாம் முடிஞ்ச உடனே सब बोलने के बाद அதுக்கப்புறம் நெபுகாத்நேசர் தன்னையே அர்ப்பணிச்சிட்டாங்களாம். எப்போ? अर्पित किया। எல்லாம் போனதுக்கு அப்புறம். सब होने के बाद அதான் வசனம் நீதிமொழியில ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, नीति वचन में कहता है உன்னுடைய அழிவுக்கு முன்பாக तेरे नष्ट होने से पहले உன்னுடைய பெருமை வருமா. तेरा गर्व आता है। அப்ப முதல்ல ஒரு ஸ்டெப் பாருங்க. முதல்ல பெருமை, யார் ஒருத்தவங்க பெருமை காட்டுறாங்களோ जो बहुत गर्व रहते हैं அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? उसके बाद क्या ஒரு அழிவு இருக்கு. नष्ट होता है। இங்கேயும் அப்படிதான் ஆச்சு. इधर भी वही हुआ। நெபுகாத்நேசர் नेबूकदनेस्सर ஒரே பெருமை தான், वो हमेशा என்னாலதான் ஆச்சுன்ற ஒரு பெருமை. मैं ही किया ये। ஆனா அந்த பெருமைக்கு உடனே ஏன்னா வசனம் அவ்வளவு சத்தியமும் ஜீவனும் நிறைஞ்சது. वचन बहुत सच है। இப்ப இங்க பெருமை அவர் பாராட்டினாரு. वो खुद के बारे में गर्व பெருமைப்படுத்தின உடனே அடுத்த வசனமே வானத்துல இருந்து வந்துச்சு, இப்படி இப்படி ஆக போகுது உனக்கு. और घमंड करते ही वचन आया அது உடனே அப்படி ஆயிடுச்சு. और वैसे ही हुआ। திரும்ப ஒண்ணும் இல்லாம ஆகும்போது फिर जब कुछ भी नहीं था அப்பதான் நெபுகாத்நேசர் வானத்தை நோக்கி फिर பார்த்தாராம். वापस देख रहे ऊपर। வானத்தை நோக்கி பாக்குறதுன்னா நம்மள படைச்ச சர்வ சிருஷ்டிகரை நோக்கி பாக்குறது. फिर वो वापस परमेश्वर को அப்ப देखा। அது வரைக்கும் நீ எங்க பாத்துட்டு இருந்த? फिर तब तक कहाँ देखा? ஒன்னதான் பாத்துக்கிட்டு खुद இருந்த. को देखा। இன்னைக்கு நம்ம கண்கள் आज हम இப்படி என்ன நானுன்னு பார்க்காம आज हम भी मैं இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் हमारे जो आंखें படைத்தவரை நோக்கி பார்க்கணுமா. जो परमेश्वर है, उन्हें देखना है। ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது இந்த वचन மாதிரி, कहता है, எப்படி ஒரு வேலைக்காரன் जैसा कि எஜமானனின் கைகளை நோக்கி பார்க்கறானோ, मालिक के हाथों को எப்படி ஒரு देखता வேலைக்காரி है, एक தன் எஜமானின் கைகளை நோக்கி பார்க்கறானோ, मालकिन का அதே हाथों போல के वैसे என் தேவன் मेरे உண்மையே நோக்கி பார்க்குதப்பா मेरे आंखें அப்படின்னு. आपको देख रहे हैं। ஆமென். हालेलुया। அது போல ஏன்னா ஒரு மாசம் முடிஞ்ச உடனே एक महीना खत्म होते நம்ம கண்ணெல்லாம் அவர்தான் பார்க்கும். उनको ही देख எஜமானனை சம்பளம் எப்பப்பா கொடுப்ப, कब सैलरी दे அதே மாதிரிதான் ஒரு வேலைக்காரியும் काम தன் करने वाले எஜமாட்டியை वैसे நோக்கி பார்ப்பாங்க. उनको देखते हैं। ஆனா நம்மளுடைய கண்கள் और हमारे யாரை நோக்கி பார்க்கணுமா? को देखना चाहिए, ஏசப்பாவே நோக்கி பார்க்கணுமா? परमेश्वर को இங்க நெபுகாத்நேசர் ராஜா इधर नेबूकदनेस्सर அப்பதான் அவருக்கு தெரியுது, ஓ எல்லாம் படைச்சது அவரு, सब कुछ எல்லாம் செஞ்சது அவருன்னு. उन्होंने அது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தாரு? எல்லாத்தையும் மறந்துட்டாரு. वो भूल गए थे। எல்லாம் நான் தான் பண்ணேன், எல்லாம் நான் தான் பண்ணேன், मैं किया यही என்னுடைய बोला। பலன், मेरा बल என்னுடைய சாமர்த்தியம். मेरा सामर्थ அதான் इसलिए அவர் அங்க சொல்றாரு, वो बोल रहे हैं அவருடைய கண்கள் எங்க நோக்கி பார்த்துச்சான்? कि आंखें कहाँ देख रहे हैं? ஏசப்பாவை நோக்கி பார்த்துச்சான். परमेश्वर के तरफ देख। இன்னைக்கு நம்ம கண்களை आज அவரை हमारे நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சமயம். उनको देखना। அவரை நோக்கி பார்த்ததுக்கு அப்புறம் जब उनके और देखते हो, இந்தியில கொடுத்திருக்கு ஹோஷ் மே ஆகியா. हालेलुया, தன்னை தானே அப்பதான் அவருக்கு வந்து என்ன வந்துச்சா, ஒரு சுய நினைவே வந்துச்சான், புத்தி தெளிஞ்சுதான். அப்ப அது வரைக்கும் நீ என்ன இல்லாம இருந்த? तो तब तक क्या புத்தியே हुआ இல்ல. था? उनको नहीं था सोच। நம்மன்னு பாக்குறோம்னா அது புத்தியே இல்ல. நம்ம अगर हम खुद के बारे में सोचते हैं मतलब हम होश में नहीं है। தேவனை நோக்கி பார்த்த உடனே जब परमेश्वर தெளிவில்லாததெல்லாம் உனக்கு தெளிவாச்சு, जो புரியாததெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சு. नहीं समझा அப்பதான் உனக்கு தெரியுது, सब ஓ என்ன வழி நடத்துறது என்னுடைய தேவன் परमेश्वर அப்படின்னு சொல்லிட்டு. हालेलुया, அப்ப அப்படி ஒரு ராஜா, उतना बड़ा அப்படி ஒரு கொடூரமான ராஜா, उतना அப்படி ஒரு பெருமையான ராஜா घमंड அவரையே வந்து वही அவரை நோக்கி பார்க்க வைக்கிறதுக்கு அவருக்கு ஜஸ்ட் இப்படி ஒரு சமயம் ஆச்சு. थोड़े टाइम में वैसा हुआ। அதனால இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகாதபடிக்கு आज हम वैसे नहीं पहुंचना है। ஒவ்வொரு வசனமும் एक நம்மளுக்கு கத்து கொடுக்குது. हमें அப்ப सिखाता இந்த है। வசனத்தின்படி ये वचन के நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலயும் हर एक टाइम இது எல்லாம் செஞ்சது என் தேவன் परमेश्वर ने मेरे लिए அப்படின்னு நம்ம வாயினால हमारे ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். हर एक दिन हमें அடுத்த வசனம் 37வது வசனம் படிப்போம். அதிலே लेट्स रीड 37। ஆகையால் நேபுகாத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துவேன்.
இருக்கிறேன். அவருடைய கிரியைகளை எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அதன்படியே நடக்கிறவர்களையே தாழ்ந்த அவரோடு ஆகும் என்று எழுதினான். Hallelujah. 37. अब मैं नबूकदनेस्सर स्वर्ग के राजा को सराहता हूँ और उसकी स्तुति और महिमा करता हूँ, क्योंकि उसके सब काम सच्चे और उसके सब व्यवहार न्याय के हैं। और जो लोग घमंड से चलते हैं उन्हें वह नीचा कर सकता है। Hallelujah. இந்த வசனம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ये अगर वचन ராஜா நெபுகாத்நேசர் राजा ஒரு जो है, சாட்சியே சொல்லிட்டாரு. वो एक गवाही दे रहे हैं, நெபுகாத்நேசர் என்னும் நான் मैं एक किंग राजा அப்படின்னு சொல்லி सर அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவனுக்கு वो एक गवाही दे रहे हैं, சாட்சியே சொல்லிட்டாரு. वो एक गवाही दे அப்ப रहे हैं। ஜஸ்ட் இந்த 30 வசனத்துல இருந்து 37க்குள்ள 30 से 37 எப்படி தான் பெருமையா அகம்பாவத்தோட இருந்த ராஜாவை जैसे खुद के बारे में सोच रहा है, தேவனுக்கு தாழ்த்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. परमेश्वर के लिए दीन बनाने कितना टाइम लगा। அப்ப நம்மள தாழ்த்தணும், நம்மளுக்குள்ள தாழ்மை வரணும்னா अगर हमारे अंदर அது दीन யார்கிட்ட இருந்து வரும்? आना- किससे आना चाहिए? தேவன்கிட்ட இருந்து தான் வரும். परमेश्वर से आना चाहिए। நம்ம என்னைக்கு ஏசப்பாவை நம்ம இருதயத்துக்குள்ள ஏத்துக்கிறோமோ जब हम परमेश्वर को हृदय में அன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மை வரும். तभी हमारे अंदर एक, ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உருவெடுத்திருக்கிறார். क्योंकि उन्होंने सब कुछ बनाया है। இன்னைக்கும் நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா ஒரு மதம் அப்படின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. रिलीजन है, அவர் ஒரு மனமாற்றம் தான். அவர் உங்களோட சேஞ்ச் ஆஃப் லைஃப், நீங்க வாழற வாழ்க்கையை மாத்துறவர். वो आपका जीवन को बदलने के யோர் लिए வே ஆஃப் லைஃப், நீங்க எப்படி வாழ்றீங்க அதை மாத்துறவர். आप जैसा आपका जीवन जी रहे हो वो चेंज நீங்க करता है। எப்படி நடக்கிறீங்க அதை மாத்துறவர். आप जैसा चलते हो आपका चाल चलन चेंज करता है। ஏன்னா வசனம் தான் சொல்லுது, ஐ அம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். मैं ही मार्ग हूँ, मैं ही सत्य हूँ और मैं ही ஐ அம் த ரிலிஜன் அவர் எங்கேயுமே சொல்லல. इधर भी परमेश्वर ने ये नहीं बोला मैं एक रिलीजन हूँ। அதனால இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம இருக்கலாம். आज काफी लोग मसीह में नहीं है, ஆனா தாழ்மைன்ற ஒரு குணம் வரும்போதே தேவன் என்ன பண்ணுவாரா, அவங்கள உயர்த்துவாரா. अगर वो लोग हम्बल है Hallelujah. तो परमेश्वर उन्हें उठाया। நம்ம நினைப்போம் हम सोचते அவன் ஏசப்பாவை அறியவே இல்லைன்னு, वो तो ஆனா परमेश्वर को जानता है, ஏசப்பாவோட குணம் அவங்க கிட்ட இருக்கு. फिर भी परमेश्वर का जो कैरेक्टर है ஆனா நினைப்போம் nature அவங்க है, ஏசப்பாவை தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு. वो ஆனா அவங்க ईश्वर है, பாசம் जानता அவங்கள்ட்ட नहीं है, फिर भी वो प्यार से रहता है। So இன்னைக்கும் फिर தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். हम अपने आप को எல்லாத்துலயும் ஒரு தாழ்மை. सब कुछ பெருமை பாராட்டிக்க என்னிடத்தில் ஒன்றும் இல்ல. बड़ाई करने के लिए मेरे पास कुछ है नहीं। ஏன்னா எப்பவுமே இந்த ஒரு இது எனக்கு ஞாபகத்துக்கு வரும். मुझे ये याद है, தாவீத் சொல்லுவாரு दाऊद இந்த மாதிரி, அப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, मेरे पास कुछ नहीं है, எல்லாமே நீங்க கொடுத்தது, आपने सब कुछ दिया, இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறேன்ல अभी मैं அதுவும் நீங்க கொடுத்ததுதான். वो भी आपने। ஹalleluya ஹalleluya. நம்ம நினைக்கிறோம் हम सोचते நான் இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், मैं इतना நான் இவ்வளவு offering செஞ்சேன் देता हूँ, சர்ச்சுக்கு, ये सब कुछ ஆனா உங்களை கொடுக்கும்படி செய்ததே அவர்தான். ஹalleluya ஹalleluya. परमेश्वर ही है। இன்னைக்கு हाँ, நம்ம அவர் கரத்துல நம்ம முழுசா ஒப்பு கொடுக்கணும். हम परमेश्वर के हाथ में अर्पित करना चाहिए। ஒருவேளை இருக்கலாம் கொஞ்சம் நமக்குள்ள பெருமை இருக்கலாம், हो सकता है कि थोड़ा है இல்ல अपने अंदर, பேர் பதவி புகழ எதிர்பார்க்கறவங்களா இருக்கலாம். कुछ तो हम एक्सपेक्ट करते ஆனா हैं, இன்னைக்கு நம்ம அதை முழுசா நம்ம விட்டு கொடுத்துடணும். हम पूरा का पूरा अर्पित करेंगे। ஹalleluya. हालेलुया। ஏன்னா தேவன் இருதயத்தை பாக்குறவர். क्योंकि परमेश्वर हृदय को देख, நம்ம எவ்வளவு தாழ்த்தி இன்னைக்கு நம்மள அர்ப்பணிக்க போறோமோ हम कितना दीन बनाते हैं, அவ்வளவு ஒரு உயர்த்த போறாரு. परमेश्वर उतना ऊंचाई। நம்ம நம்மளுடைய மூளை யூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்ல. हमें अपना दिमाग लगाना नहीं है। அநேக நேரத்துல நம்ம பாக்குறோம் काफी समय हम देखते हैं, எதுக்குமே நம்ம தகுதி இல்லாம இருப்போம், हम लायक नहीं, ஆனா நம்மள கொண்டு போய் அந்த சீட்ல உட்கார வைப்பாரு. फिर भी हमें बिठा देते நம்ம हैं। நினைப்போம் हम सोचते நான் இங்க எப்படி வந்தேன், हैं, मैं कैसा आया यहाँ पर? நம்மளுக்கே தெரியாது. हमें भी नहीं, ஆனா அந்த ரோட ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்தது அவர்தான். कौन वो रास्ता हालेलुया। बनाया? परमेश्वर ने बनाया। இன்னைக்கு நான் யோசிச்சு பாப்பேன், நம்ம நிக்கிற இடம் இதெல்லாம் தகுதியே இல்ல. जो जिधर हम खड़े आज, இப்ப நம்ம வேலை செய்யற காலேஜ்ல நம்ம உட்கார்ற டேபிள் கூட அது நம்மளுக்கு தகுதியே இல்ல. जो भी काम स्थान में हम आप है, கூட उसके लिए இருக்கிற हम लायक है क्या? என் கூட இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் அவங்களுடைய லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, मेरे साथ जो काम कर रहे हैं वो लोग उनका फैमिली बैकग्राउंड எங்க बताते அப்பா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், हैं। मेरा डैडी आईएएस ऑफिसर, எங்க தாத்தாவே கோர்ட்ல ஜட்ஜா இருந்தவரு, मेरा जो नाना है वो कोर्ट में जज, எங்க அப்பா ஒரு டாக்டர், मेरा डैडी डॉक्टर है, என்னுடைய சித்தப்பா ஒரு சயின்டிஸ்ட். मेरा जो चाचू है साइंटिस्ट। இப்படிப்பட்டவங்க தான் மோஸ்ட்லி அந்த ப்ரொஃபசர்ஷிப் குள்ள வராங்க. वैसे लोग आते हैं प्रोफेसर। ஆனா நான் ஒரு நாளும்
एक भी दिन அங்க சொல்ல வெக்கப்படவே மாட்டேன். मैं नहीं शर्माती हूँ. ஒரு டெய்லரோட பிள்ளைதான். मैं एक टेलर की ஆனா என் தேவனாகிய கர்த்தர் फिर भी मेरा உயர்த்தி அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. बड़ा किया और ஹalleluya ஹalleluya. நம்மள இப்படி இருக்கிற நம்மள அப்படி உயர்த்தி வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். परमेश्वर के लिए एक छोटा काम. ஹalleluya. பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவருக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். जिसके पास बल है और जिसके पास नहीं है हालेलुया। उन्हें मदद करने परमेश्वर को बहुत इजी है. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லி आपका இருக்காரு. जो बलवीनता है हालेलुया। परमेश्वर का बल पूरा होता है. அப்ப அந்த இடத்துல நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். मैं कभी शर्माती नहीं. யான்னு கேட்டோம்னா क्यों? அவங்க எத்தனை படி முன்னேறி வந்திருக்காங்களோ उन्होंने जितना आगे बढ़ा அதை விட இப்படி நம்மள தூக்கி கொண்டாந்து வச்சிருக்காரு. परमेश्वर ने ஹalleluya ஹalleluya. ஒரு 2-3 ஜெனரேஷன் கேப் ஃபில் பண்ணி நம்மள தூக்கி கொண்டாந்து நிறுத்தி இருக்காரு. 2 to 3 हालेलुया। जनरेशन परमेश्वर ने फिल कर दिया. அது அவரால மாத்திரமே वो முடியும். उनसे ही होगा. டாக்டரோட பிள்ளை டாக்டர் ஆவறது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. डॉक्टर के बच्चा डॉक्टर होना बहुत बड़ी बात नहीं. ஐஏஎஸ் ஆபீசரோட பிள்ளை ஐஏஎஸ் ஆபீசர் அது ஒரு பெரிய விஷயமே आईएएस கிடையாது. ऑफिसर का बच्चा आईएएस ऑफिसर होना बड़ी बात नहीं. ஆனா फिर भी நம்மள அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. उधर बिठाया परमेश्वर. அதுதான் ஒரு பெரிய वही அதிசயம். बड़ा चीज है. டெய்சி சிஸ்டர் பாருங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். யாரால? किसके वजह से? தேவன் परमेश्वर எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவரு. ஹalleluya. हालेलुया. ஆனா எதனால தெரியுமா? क्यों पता है? முயற்சி பண்ணிருக்கலாம் நம்மளுடைய பலத்தினால. उन्होंने किया होगा मेहनत. நானும் 2 டைம் எக்ஸாம் நெட் எக்ஸாம் கொடுக்கும்போது என்னுடைய பலன்ல தான் போனேன். मैं मेरे बल से की. ஆனா லாஸ்டா ஒரு டைம் लास्ट में அப்பா உங்க கரத்துல கொடுக்கறேன், मैं आपके हाथ में. என்னால ஒண்ணுமே முடியாது. मेरे से नहीं होगा. ஆனா சொல்றேன், फिर भी தெரியாததெல்லாம் அந்த பேப்பர்ல தெரிஞ்சது. बहुत कुछ जो नहीं आता. எப்படிலாம் எழுதணும் தெரியுமா அந்த பேப்பரை? कैसा मैं எழுத என் கண்ணுல இருந்து கண்ணீர். जैसा लिखा हुआ நான் है எப்படி எழுதுறேன்? आज भी டயகிராம்ஸ் போடுறேன், நான் எழுதுறேன், பாயிண்டர்ஸ் வைக்கிறேன், கன்க்ளூஷன் போடுறேன், எனக்கே தெரியல. मैं कैसा लिखी मुझे ही नहीं पता. எப்பயோ படிச்சதெல்லாம் அந்த क्वेश्चन பேப்பர்ல ஞாபகம் வருது. कभी तो पढ़ा और वो सब याद है. எப்பயோ படிச்ச ஆத்தர் பேரெல்லாம் நான் அதுக்கு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுக்கறேன். कोई डिफरेंट ऑथर्स का नाम याद है. நான் சொன்னேன், அப்பா இது எப்படிதான் நடக்குது? कैसा होगा? ஆனா அந்த ஃபுல் பேப்பர் முடிக்கிற வரைக்கும் என் தலையை நிமிர்த்த கூட எனக்கு டைம் இல்ல. फिर भी मेरे पास समय नहीं था. पूरा பேப்பர் முடிச்சிட்டு வெளியில வரும்போது जब बाहर आई எல்லாரும் முன்னாடியே வெளியில வந்து நின்னுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். सब पहले आ गए. இந்த பேப்பர் கொடுக்க நான் औरंगाबाद போயிருந்தேன். मैं बाहर गई थी. அப்ப எல்லாரும் முன்னாடியே வந்துட்டாங்க. सब बाहर आ गए. அரே क्या है तू बाहर ही नहीं निकल रही है? तू नहीं आ रही है. நான் சொன்னேன் எல்லாமே எழுதுனேன் நானு. मैं सब कुछ எப்படி எழுதுனேன்னு தெரியாது. मुझे नहीं ஆனா पता. எல்லா பேப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. अच्छा था. ஆனா அந்த பேப்பருக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் கிளியர் பண்ணுவேன்னு. मुझे पहले ही पता ஹalleluya ஹalleluya. ஏன்னா அந்த பேப்பர் நான் எழுதல, क्योंकि मैंने नहीं என் கைகள் எழுதுச்சு, அவர் எழுத வச்சாரு. उन्होंने लिखवाया. தெரியாததெல்லாம் தெரிய செஞ்சாரு, जो नहीं आया படம் वो போட்டு मुझे காமிச்சாரு. याद आया. उन्हें याद हालेलुया. दिलाया. हालेलुया. எப்ப அவர் கரத்துல நம்ம கண்களை மூடி ஜாஸ்தி யோசிக்காம நம்ம புத்திக்கு வேலை கொடுக்காம அவர் கரத்துல அர்ப்பணிக்கிறோமோ அவர் செயல்படுற விதம் ரொம்ப அதிசயமானவைகள். जब हम खुद को ஹalleluya दिमाग में लगाए और ஹalleluya. परमेश्वर में अर्पित करते हैं, விசுவாசிங்க, இத நான் அநேக முறை பார்த்திருக்கேன். ये काफी बार हुआ है. இன்னைக்கும் आज நான் இவ்ளோ பேசுறேன், आज मैं इतना ஆனா फिर சில நேரத்துல என் பிள்ளைகளை பத்தி நான் அப்பமும் சிந்திப்பேன். फिर भी मैं मेरे बच्चे के சில बारे में நேரத்துல அந்த மாம்சம் வந்துருது என்ன. ஆனா कभी हम இன்னைக்கு நானும் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். मैं भी एक निर्णय ले लेंगे. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே அல்ல. आपसे ना होगा ऐसा कुछ नहीं. நான் என் பிள்ளைகளை பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு முன்பாகவே நீங்க அவங்கள பேர் சொல்லி मैं அழைத்திருக்கீங்க. मेरे बच्चों को ஹalleluya ஹalleluya. पुकारा है. இன்னைக்கு உங்களுடைய மனசுல எல்லார் மனசுலயும் ஏதாவது எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கும். आज आपके हृदय में भी कुछ ना कुछ रहेगा. ஒரே ஒரு விஷயம்தான், एक ही चीज தாழ்த்தி அவர் கரத்துல ஒப்பு கொடுத்தோம்னா को दीन बना रहा है. அவர் நம்மள இப்படி தூக்க போறாரு. वो अपने को बड़ा कर. ஆனா நம்ம என்ன பண்றோம்? हम क्या कर இல்ல இல்ல நானே எப்படியாவது வருவேன், मैं ही खुद நான் से இந்த करूंगा. சேரை போட்டு ஏறுவேன், मैं ही நான் அந்த படி வச்சு ஏறிக்குவேன். ये வேண்டாம் வேண்டாம் ஹெல்ப் பண்றோம். मैं என்ன பண்ண முடியும்? खुद से அவர் பாத்துக்கிட்டே இருக்காரு वो உங்களை. देख रहे आपको. சரி நீ என்கிட்ட வருவ, तो जब அந்த आएगा சிறு பையனை போல जैसा நீ கைய விரிச்சு என்ன தூக்குன்னு சொல்லும் போது हाथ फैलाएंगे நான் உன்னை बोलेंगे தூக்கி मेरे விட को போறேன். उठा दो. नहीं हो ஹalleluya ஹalleluya. हालेलुया. அப்ப இன்னைக்கு அந்த கைகளை விரிச்சு நம்ம அவர்கிட்ட தூக்குங்கப்பான்னு சொல்றதுக்கு ரெடியா आज இருக்குமா? हम हाथ फैला के बोलेंगे परमेश्वर मेरे को उठाओ. ஏன்னா எல்லாம் அவரால தான் ஆகும். क्योंकि सब कुछ परमेश्वर से. அவரை விட நம்ம மேல அக்கறையா வேற யாரு இருக்க முடியும்? उनसे ज्यादा अपने बारे में सोचने वाला कौन? ஹalleluya ஹalleluya. இப்ப கடைசியா இன்னொரு வசனத்தை படிப்போம்.
रोमन्स रोमन्स की पुस्तक 12வது அதிகாரம் 3வது வசனம். रोमियो में 12:3 रीड करेंगे. For I say, through the grace given to me, to everyone who is among you, not to think of himself more highly than he ought to think, but to think so soberly as God has dealt to each one a measure of faith. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ணவேண்டியதற்கு மிஞ்சிய இல்லாமல் அவனவனுக்கு தேவன் தருகின்ற விசுவாசம் அளவின்படியே தெளிந்து எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். ஹalleluya. இன்னைக்கும் நம்ம आज भी நம்மள ரொம்ப பெருமை பாராட்டிக்க கூடாதாம். हमें बहुत गर्व नहीं करना. அதான் வசனம் சொல்லுது. वही वचन कहता அப்ப நம்மளுக்கு தெரியணும் எல்லாமே நமக்கு கிடைச்சது எல்லாமே யார் கொடுத்தது? कौन दिया हमें सब? ஏசப்பா கொடுத்தாரு. परमेश्वर. இதுக்கு முன் உதாரணமா தான் इसके बदले ஏசப்பா தன்னைத்தாலே தாழ்த்துனாங்க. परमेश्वर ने நம்ம ஏசப்பா பத்தி ஒரு லாஸ்ட் வசனம் பாப்போம். हम एक क्लास में பிலிப்பியர் புஸ்தகத்துல फिलिपियो 2வது அதிகாரம் 2 में 8வது 9வது வசனத்தை சேர்த்து படிப்போம். 2 में 8 और 9 रीड करेंगे. Yes. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Therefore, God also has highly exalted him and given him the name which is above every name. हालेलुया. हिंदी में पढ़ेंगे. फिलिपियो 2 में 8 और 9 साथ में. और मनुष्य के रूप में प्रकट होकर अपने आप को दीन किया और यहाँ तक आज्ञाकारी रहा कि मृत्यु क्रूस की मृत्यु ही सह ली. इस कारण परमेश्वर ने उसको अति महान भी किया और उसको वह नाम दिया जो सब नाम में श्रेष्ठ. हालेलुया. தமிழ்ல வாசிப்போம். 2:8-9. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அடைந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி हालेलुया. அவரு மனுஷ ரூபம் எடுத்தார். அவரு தேவன். वो मनुष्य बने. அவர் 100% தேவனாவும் இருந்திருக்காரு, 100% மனுஷனாவும் இருந்திருக்காரு. वो 100% गॉड और 100% मैन. ஆனா மனுஷனோட எல்லா வழிகளும் அவரு ஏற்றுக்கொண்டிருக்காரு. मनुष्य का जो सब दर्द है उन्होंने भी वो लिया. அதனாலதான் இன்னைக்கும் நீங்க इसलिए உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னா आपको अगर அவருக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. उनको पता है அவருக்கு நீங்க உங்களுக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொன்னா अगर आप அவருக்கு தெரியும். बदन दर्द हो रहा है ஏன்னா அவர் வெறும் தேவனா இருந்து உங்களை மேல இருந்து மாத்திரம் பார்க்கல. क्योंकि उन्होंने ऊपर से सिर्फ नहीं, அவர் நம்மள போல ஒரு மனுஷனாவும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போயிருக்காரு. वो एक मनुष्य அதான் बनकर வசனம் என்ன சொல்லுதுன்னா इसलिए वचन அவர் மனுஷனா இருந்தாரு, वो मनुष्य தன்னைத்தானே அவர் தாழ்த்தினாரு. उन्होंने अपने आप को दीन, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னைத்தானே அவரு தாழ்த்தினாரு. परमेश्वर का इच्छा के लिए उन्होंने दीन, அதனாலதான் தேவன் அவரை इसलिए உயர்த்தி उन्हें எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுத்தாராம். सब नामों से ஹalleluya. ஹalleluya. ஏசப்பா தன்னைத்தானே தேவனுடைய சித்தத்திற்கு அவரை அர்ப்பணிச்சதனால परमेश्वर का इच्छा में अर्पित இந்த किया. உலகத்துல ये दुनिया எல்லா பேரோடையும் மேலான நாமம் யாருது? सब नामों से Jesus. उसका नाम है ஜீசஸ். यीशु. அப்ப அந்த இயேசுன்ற அந்த பேர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமா. यीशु जो नाम है वो सब नामों से ऊंचा है. அது அப்படியே கிடைக்கல, वो ऐसे ही नहीं मिला. தாழ்த்தினார் அவரு. उन्होंने दीन பிதாவின் சித்தத்திற்கு தாழ்த்தினாரு. पिता का इच्छा के लिए उन्होंने இன்னைக்கு आज हम நம்மளை எப்படி தாழ்த்த போறோம்? कैसा हम दीन बनाने, எல்லாவற்றையும் படைத்த தேவனாகிய கர்த்தர், எல்லாம் தெரிஞ்ச அவரு, எல்லாமே செய்ய முடியும். सब எல்லாம் जानता है, सब உங்களை कुछ எல்லா कर सकता है. கஷ்டத்துல இருந்து மீட்டு எடுக்கிறவரு, உங்களை எல்லா சுகத்தையும் பலத்தையும் எல்லாம் கொடுக்கிறவரு, சர்வத்தையும் படைத்தவரு. அவரையே தாழ்த்தும் போது நம்ம தாழ்த்தணுமா தாழ்த்த கூடாதா?
अगर जो दुनिया बनाया है उनको सब कुछ पता है, वो संभालते हैं। अगर वो दिन बनाए खुद को, तो हमें दिन बनना चाहिए। அவர் नहीं बनना। தாழ்த்தினதுனால वो दिन பிதா बनाया, உங்களை உயர்த்தினாங்க. उससे पिता ने उन्हें- இன்னைக்கு நம்ம தாழ்த்த போறோம். आज हम दिन बनाए। ஏசப்பா நம்மள और உயர்த்துவார். हमें भी परमेश्वर ஹalleluya. இன்னைக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வச்சுக்கணும், यही याद रखना, ஒரே பேர் தாங்க, एक ही வேற नाम है பேரே கிடையாது. और कुछ नहीं। ஏன்னா வசனம் தான் சொல்றது, என் நாமத்தில் கூப்பிட்ட ஜனங்கள் தன்னையே தாழ்த்தி ஜெபிக்கும் போது, என்னை நோக்கி பார்க்கும் போது நான் அவங்கள பார்ப்பேன், அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. वचन ஹalleluya, कहता है, मेरे लोग- ஹalleluya. वचन कहता है, मेरे लोग जब वो मेरे को बुलाते हैं, पुकारते हैं और दिन बनाते हैं, तो मैं उन्हें ऊंचा करूँ। ஒண்ணுதான், एक ही है, தாழ்த்தணும். हमें दिन நம்ம बनाना है। ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே தாழ்த்தணும். प्रार्थना करने से पहले भी दिन बनाना, ஹம்பிளி யூ ப்ரே. दिन बनकर प्रार्थना कर, முதல்ல தாழ்த்திட்டு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். दिन बनाना है अपने। அப்படி இருக்கும்போது ऐसा அவருடைய கிருபை நமக்கு இருக்கும். उनका कृपा हमें मिलता है। எவன் ஒருத்தர் சொல்றான் தெரியுமா, நான் தான் நிக்கிறேன்னு, अगर कोई बोलते हैं मैं ही हूँ, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுது வசனம். वचन कहता है कि भी क्या, ஏன்னா இப்பதான் நம்ம ஒரு வசனம் பார்த்தோம், क्योंकि हम देखे ना, அழிவுக்கு முன்னாடி என்ன வருமா, नष्ट के பெருமை पहले क्या வருமா? आता है? गर्व आता है। அதனாலதான் இன்னைக்கும் आज நான் ஸ்டெடி, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் अगर कोई बोल रहे कि मैं எச்சரிக்கையா இருங்க केयरफुल அப்படின்னு வசனம் சொல்லுது. वचन बोल रहे, இன்னைக்கு நான் நிக்கல, मैं नहीं खड़ा என்னை हूँ। நிக்க வைக்கிறது என் தேவன். आप बोलो ஹalleluya, किया हूँ, ஹalleluya. ஏன்னா சாட்சியும் அப்படிதான் இருந்துச்சு. साक्षी भी वैसे ही। இன்னைக்கு அவர் இங்க வந்து நிக்கிறாருன்னா आज यहाँ அது தேவனால. वो परमेश्वर இங்க நிக்க வச்சது वो इधर खड़ा அவர்தான். परमेश्वर। ஹalleluya. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் सब नामों से बड़ा नाम कौन सा है? இயேசு என்னும் நாமம். यीशु का नाम। ஹalleluya, ஹalleluya. फिर गाना गाएंगे हम, जिस नाम में है मुक्ति, जिस नाम में है शक्ति, जिस नाम में है शांति, देता वो नाम चंगाई, जिस नाम में है मुक्ति। ताली बजाकर, नाम में है शक्ति, जिस नाम में है शांति, देता वो नाम चंगाई, जिस नाम में है जिंदगी, यीशु है वो नाम, जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है। बीमारी से, गरीबी से, श्रापों से है छुड़ाता, वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। बीमारी से, गरीबी से, श्रापों से है छुड़ाता, वो नाम है जो अंधों को रोशनी भी देता, जिस नाम में है जिंदगी, यीशु है वो नाम, जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है। எல்லாரும் கண்களை மூடுவோம். हम सब अपनी आंखें बंद करेंगे। நன்றி பிதாவே, थैंक यू நன்றி ராஜா, थैंक यू இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் समय அப்பா. के लिए धन्यवाद। இந்த நேரத்திலுமாய் தகப்பனே, ये समय में भी परमेश्वर, இங்க இருக்கிற எல்லாரையும் உங்க கரத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் यहाँ ராஜா. पर जो भी इकट्ठा हुए आपके हाथ में हम
தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுது जो தகப்பனே. दीन है परमेश्वर उनको இந்த कृपा நேரத்திலுமாய் ராஜா, ये समय में भी எவன் ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு कोई भी अपने आप के बारे में गर्व न எங்களுக்கு ले। கொடுத்தது எல்லாம் நீங்க கொடுத்ததுதான் அப்பா जो भी दिया आपने दिया परमेश्वर। அப்படின்னு தகப்பனே இங்க இருக்கிற எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். जो यहाँ पर इकट्ठा है सब ஒவ்வொரு இருதயத்தையும் நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. हृदय को हम ஒவ்வொருடைய சிந்தனைகளை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் हर एक அப்பா. जन का सोच ஒவ்வொருடைய வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு हर கொடுக்கிறோம் एक जन அப்பா. का जीवन आपके அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலும் பெருமை பாராட்டாதபடிக்கு தகப்பனே ராஜா. लाइफ में किधर भी वो गर्व नहीं ஒவ்வொரு கட்டத்திலுமாய் அப்பா हर एक समय உம்மையே நினைவு கூறும்படிக்கு தகப்பனே ராஜா. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கும்படிக்கு परमेश्वर தகப்பனே आपके लिए गवाही बनकर எல்லாரையும் தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. तो परमेश्वर में ஆன்லைன் மூலியமாய் தேக்கிறவங்களே அவங்க பாக்குறவங்களே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ऑनलाइन के माध्यम से देख रहे परमेश्वर அவங்களையும் उங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் आपके ராஜா. हाथ में अर्पित करते எப்படி ராஜா நெபுகத்நேசர் தகப்பனே जैसे वो राजा ने எவ்வளவு ஒரு பெருமை பாராட்டுற ராஜாவா இருந்தாலும் गर्व किया அப்படிப்பட்டவரையும் நீங்க தாழ்மைப்படுத்தும்படிக்கு நீங்க மாற்றுனீங்க தகப்பனே परमेश्वर ராஜா. उनको आप दीन बनाए இன்னைக்குமாய் கடினமா இருக்கிற அநேக இருதயத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் जो தகப்பனே भी ராஜா. परमेश्वर कड़वापन के साथ है எவன் ஒருவனும் என்னுடைய பலத்தினால என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் செஞ்சேன்னு சொல்லாதபடிக்கு कोई भी बोलना नहीं चाहिए कि मेरे बल से मेरे सामर्थ्य से मैंने किया எல்லாம் உம்மால் ஆனது என்று सब தகப்பனே ராஜா. परमेश्वर से हुआ है ஒவ்வொரு நாவும் அறிக்கையிடணும் தகப்பனே हर एक नाव ஸ்தோத்திரம் बोलेगा கர்த்தாவே. परमेश्वर। இந்த உலகத்துல ஒவ்வொரு நாவும் தகப்பனுடைய நாமத்தை மாத்திரமே சொல்லணும் हर தகப்பனே एक को ராஜா. आपका नाम पुकारना चाहिए परमेश्वर। எஸ் லார்ட் ஜீசஸ் हाँ परमेश्वर உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே आपके हाथ में ராஜா. हम अर्पित करते हैं। எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள், எவ்வளவு ஒரு பெரிய சூழ்நிலைகள், எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளா இருந்தாலும் தகப்பனே कितना भी ராஜா. बड़ा परिस्थिति हो परमेश्वर எங்கள் புத்திக்கு எட்டாத எந்த காரியமா இருந்தாலும் हमें தகப்பனே नहीं ராஜா, समझ आ रहा है क्यों உங்க ये கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் सब। फिर भी தகப்பனே हम ராஜா. आपके हाथ में अर्पित எல்லாத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே सब कुछ आप தகப்பனே हमारे जीवन ஸ்தோத்திரம். में करके दोगे परमेश्वर। நீர் மகா பெரிய காரியங்களை செய்ய आप போறமைக்காய் बड़े உமக்கு बड़े काम நன்றி करने ராஜா. वाला परमेश्वर எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் सारे महिमा आपको எங்கள் देंगे ஜீவனுள்ள நல்ல परमेश्वर। பிதாவே. यीशु मसीह के आमेन। नाम से मांगते हैं, जीवन के अच्छे पिता அமேன் आमेन அமேன் आमेन। அமேன். இன்னைக்குமாய் நம்ம அவர் கருத்துல என்ன பண்ணணும்? क्या करना है अपने आप को தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். दीन हालेलुया। बनाकर अर्पित करना है। அநேக சாட்சிகள் எழும்பட்டும். काफी गवाही செய்யற நன்மைகளை வந்து இங்க சாட்சியா சொல்லுங்க. परमेश्वर जो अच्छा किया उसको गवाही के रूप में ஏசப்பா ரொம்ப आकर சந்தோஷப்படுவாரு. परमेश्वर बहुत ஹalleluya. We are so grateful for the opportunity to serve and bless you through this ministry. If this ministry has been a blessing to you and you feel led to support the work we are doing, we invite you to consider giving an offering. Your generosity helps us continue to reach more people and fulfill the mission God has placed on our hearts. No gift is too small, and every contribution is deeply appreciated. Here are simple ways to give.